இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவன் என்ன விடவே மாட்டேங்கிறான்க்கா. பொக்கே அனுப்பியிருக்கான் எனக்கு. எனக்கு வர கோபத்துக்கு அவனை அப்படியே கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவான்க்கா. அஞ்சலி, அப்புறம் என்னக்கா, நிம்மதியா வாழலான்னு தானே நான் ஒதுங்கி இருக்கேன். திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணா சரி விடு, கோவப்படாத. பொதுவா ஒரு பையனும் பொண்ணும் பிரிஞ்சிருந்தாங்கன்னா கூட இருக்கிறவங்க ஏதாவது ஆறுதல் சொல்லி 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இவன் விஷயத்துல இவன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு திரும்பவும் நல்லவன் மாதிரி நடிக்க ட்ரை பண்றான். என்ன சொல்றதுன்னே புரியல. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணுவானுதான் நான் அவனை டைவர்ஸ் பண்ற முடிவுக்கே வந்திருக்கேன். உன் முடிவு கரெக்டா தான் இருக்கு. அதுக்கு நான் எப்பவுமே சப்போர்ட்டிவா இருப்பேன். சரி வா, உள்ள போலாம். நீ எப்பவும் எனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு தெரியும். அதே மாதிரி உன் முடிவுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கணும்ல. ஆனா உன் முடிவு தப்பா இருந்தா நான் என்ன தப்பான முடிவு எடுத்தேன்? பின்ன வெற்றி மாமா எவ்வளவு கஷ்டப்படுறாரு, உன் மேல எவ்வளவு லவ்வா இருக்காரு. நீ அவர் மேல லவ்வா இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எத்தனை நாளைக்கு இதை சொல்லாம இருப்ப? அப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. என்ன அவசியம் இல்ல? உடனே போய் மாமா கிட்ட உன் லவ் சொல்லு. சேர்ந்து வாழ ஆரம்பிங்கக்கா. ஏன் போர் அடிக்கலையா உனக்கு? ஏய், என்ன பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்க? இப்ப என்ன, லைஃப்ல பெரிய அனுபவம் எல்லாம் கிடைச்சிருக்குல்ல, அப்படிதான் பேசுவேன். லவ் சொல்லுக்கா. சொல்லுவோம். டெக்னாலஜி நம்ம கையில இருக்குக்கா. போன் எடுத்து சின்னதா ஒரு மெசேஜ் இல்லனா ஒரு கிசிங் எமோஜி அனுப்பியிருந்தேன்னு வச்சுக்கோ, அவரு பொறிச்சு பாரு. அஞ்சலி, நான் அந்த பக்குவத்தெல்லாம் தாண்டி வந்துட்டேன். இப்ப இருக்கிற காதல் பக்குவப்பட்டு வருது. இத உடனே எல்லாம் சொல்ல முடியாது. பொறுமையா அதுக்கான ஒரு நேரம் வரும்போது சொல்றேன். வரட்டும், டைம் வரட்டும், அப்புறம் பாப்போம். போக்கா, இந்த விளம்பரத்துல வருவாங்கல்ல, நீ அந்த சோப்பு மாதிரி ஸ்லோவா இருக்க. அந்த மாதிரி உன் காதல் கூட ஸ்லோவா இருக்கு. எப்படி எல்லாம் இருக்காது, நமத்து போயிடுவாங்க. உட்கார், நான் காஃபி எடுத்துட்டு வரேன். Mm-hmm.